அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போறது மேஷ ராசிக்கு குரு புதன் கிரக சேர்க்கைகள். ஸோ இது எப்போ ஏற்பட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5/8/2026 இவங்க ரெண்டு பேரும் கடகத்துல இணைய போறாங்க. குருன்னு சொல்லும் போதே ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு வைப். ஸோ எந்த விஷயங்கள்லாம் இவனுக்குலாம் கிடைக்கக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அந்த குரு நல்லா இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் போவார். அந்த மாதிரி நாலேஜுக்கும் விஸ்டம்ஸ்க்கும் கடவுளோடைய அனுகிரகம் நமக்கு இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு தான். ஸோ இந்த குருனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவர் நினைச்சா கொடுக்க முடியாதது எதுவுமே இல்லை. ஒரு உழைப்புக்கேற்ற பலன், சடன் growth. நான் இன்னைக்கு ஒரு எஃபர்ட்ஸ் போடுறேன், அதுல எந்த ஒரு தொய்வும் ஏற்படாம உடனடியாக எனக்கு ரிசல்ட் வேணும். கடவுளுடைய அனுகிரகம், என்னுடைய பார்வை, நான் முயற்சி பண்றேன், மற்ற எல்லாம் கடவுள் பேர்ல இருக்கு, நான் நிக்காம ஓடுறேன், ஆனா எனக்கு எதிர்பார்த்த அளவு வெற்றி வருதுன்னா அங்க குரு ஜாதகத்துல நல்ல ஒரு பலமான இடத்துல இருந்து லக்னத்தையோ ராசியோ பார்த்துருவார். அவங்க எல்லாரும் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஏதோ ஒரு ரூபத்துல எனக்கு ஒரு கிரகம் ஹெல்ப் பண்ணுது மேடம், எனக்கு ஒரு ஆத்மா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல, அந்த ராசியில, அந்த நட்சத்திரத்துல குரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு உங்களுடைய ஜாதகத்தில் நினைக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குருவும் கல்விக்கான காரக கிரகனும் புதன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணையிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாமே எமோஷ்னலாக யோசிக்காம ஒரு விஷயத்த அறிவுபூர்வமா சிந்திக்கிறாங்களோ சைலண்ட் வெற்றி. அதாவது நிறைய குரு சந்திரன், குரு சந்திர யோகம், சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கல யோகம், குரு சந்திரன் கஜகேசரி யோகம். ஸோ இந்த மாதிரி யோகங்கள் பெரிய அளவுக்கு பேசப்பட்டாலும் இந்த குரு புதன் கிரக சேர்க்கைகள் இதையெல்லாம் தாண்டி அடிச்சு தூள் கிளப்பிட்டு ஒரு யோகம் இருக்கிறது சைலண்டா வேலை செய்யும். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிரக சேர்க்கைகள் பிறந்த கால ஜாதகத்துல நல்லா இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே, அதாவது தோல்வி அடைஞ்சதா சரித்திரமே இல்லை, தைரியமா சொல்லலாம். சைலண்ட் விக்டரி. சைலண்டா ஒருத்தர் சம்பாரிச்சிட்டு இருக்கான், சைலண்டா அவனுக்கு அதிர்ஷ்டம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தொழில கொடி கட்டி பறந்தாங்களோ இன்னைக்கு கூட எவ்வளவு டஃப்பான பீரியட் வரட்டுங்க, அவங்க கஷ்டம சனியே வரட்டும், ஜென்ம கேதுவே வரட்டும், ஜென்ம ராகு வரட்டும், இன்னைக்கும் தொழில்ல கஷ்டங்கள் வரதா செய்யும். பட் அதை தாண்டி ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இந்த கிரக சேர்க்கைகள் பின்னாடி சைலண்டா, சில யோகங்கள் சைலண்டா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அதற்கு ஒரு பெஸ்ட் பாசிட்டிவான எக்ஸாம்பிளோடைய யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு கிரக சேர்க்கைகள் பிளஸ் புதன். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனும் பிறந்த கால ஜாதகத்துல இருந்தா அவர்னால அச்சீவ் பண்ண முடியாததே எதுவுமே இல்லை. இவங்களாம் எமோஷனலி பாத்தீங்கன்னா ரொம்ப பேலன்ஸ் ஆனவங்க. இவங்க எங்காவது அழுது நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. ரொம்ப சோர்ந்து நம்ம பார்க்கவே முடியாது. சோர்ந்தாலும் 10 நிமிஷம் இப்படி அமைதியா உட்காருவாங்க. டக்குன்னு அடுத்த விஷயத்த என்ன, உட்காரக்கூடாது, திரும்பி ஓடணும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் லெவல் யார் அதிகமாக கொடுக்குறாங்கன்னா இந்த ரெண்டு பேர் கிரக கொடுக்கக்கூடிய கான்பிடென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் இந்த குரு புதன் கிரக சேர்க்கைகள் பெருசா யாருமே பேசப்படல. பட் பிறந்த கால ஜாதகத்துல நல்ல கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ பலம் இருந்தா அவங்களை அடிச்சுக்கிறக்கு ஆளே இல்லை. சைலண்டா ஒருத்தங்க சம்பாதிக்கிறாங்க, சைலண்டா ஒருத்தங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னா அது இந்த கிரக சேர்க்கைகள் தான். இது இல்லாம ஒரு விஷயத்த நம்ம பண்ணிடவே முடியுமா? 4 பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் 4 பேர் நம்ம சொல்றத கேட்கறாங்கன்னா அங்க குரு ஸ்ட்ராங்கா இருக்கு, புதன் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி இருந்தாதான் நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசவே முடியும். ஒரு விஷயத்த எக்ஸாம்பிள் நான் சொன்னோன்னே அவங்க கப்புன்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல புதன் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அப்போ பிறந்த கால ஜாதகத்துல புதனும் குருவும் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும். அவர் அஷ்டமாதிபதியா இருக்கட்டும், பாதகாதிபதியா இருக்கட்டும், இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதி, மேஷத்தை பொறுத்தவரையும் 6ஆம் அதிபதி ஆகாதவர்னு சொல்றோம். அப்ப இந்த ஆகாதவர் வேலை, இந்த வேலை ஸ்தானத்தை அவர் தான் வச்சுக்கிறார். அப்ப ஒரு விஷயம் எப்படி இருக்கு பிறந்த கால ஜாதகத்துல அப்படிங்கறத நம்ம மறந்துடவே கூடாது. இந்த கோச்சாரம் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இணைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் நம்ம சொன்னதை இப்ப அனைத்துமே இந்த குரு புதனுடைய கிரக சேர்க்கைகள் காம்பினேஷன் இருந்தா ஒருத்தர் எப்படியெல்லாம் செயல்படுவாங்க. இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த புதன். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது புதன், மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது புதன். இந்த 3மே சேர்ந்து இந்த குருவோட இணையும் போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும். அதுவும் வேகத்துக்கும் விவேகத்துக்கும் பெயர் போன மேஷ ராசிக்கு இந்த 2 கிரக சேர்க்கைகள்னால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம். ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கணும்னு நான் காத்துட்டு இருக்கேன் மேடம். என்னுடைய செலவு, என்னுடைய வரவு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு இருந்தாலும் தன்மானத்தை இழந்து ஒரு விஷயம் பெறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேஷராசி. இதனால இவங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் இந்த மேஷத்துல நிற்கும் போது
போராடக்கூடிய பலம், போராடக்கூடிய வலிமை, மற்றவங்க மாதிரி ஈஸியா கிவ் அப் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிறது மேஷம் இல்லை. கடைசி வரையும் இந்த போராளியோட குணம் எப்படி, கடைசி வரையும் போராடிட்டு நம்ம தோக்க போறோம்னு தெரிஞ்சாலும் கிவ் அப் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மேஷ ராசியை பொறுத்தவரையும் இன்னுமே தொடர்ந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர். சந்திரன் இங்க நிற்கும் போது ஓட்டம் இன்னும் நிக்கல, ஹவு லாங், எத்தனை நாட்கள் நாங்க வெயிட் பண்றது, எங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ நடக்கிற காத்துட்டு இருக்கா, எங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் வருமா, இந்த மாதம் நல்லா இருக்குமா, இனியாவது எங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்குமா அப்படின்னு தொடர்ந்து நீங்க கேட்டுட்டு வர்றது கண்டிப்பாக எனக்கு கேக்குது. ஸோ இந்த மேஷத்தை பொறுத்தவரையும் இந்த கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமா இருக்கிறதுனால ரீசெண்ட் டைம்ல ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். நம்ம பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், சார் நீங்க இத்தனை நாளா கிட்டத்தட்ட அவருடைய வயது 40, பட் அவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த 5 பிசினஸ் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பிசினஸை கீப் சேஞ்சிங் பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா அதை கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட அந்த விஷயத்த அவர் இன்ன வரையும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், சார் இந்த பிசினஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு செட் ஆகாது, நீங்க வேலைக்கு போங்க, கிட்டத்தட்ட உங்களுடைய டைம் பீயிங் அப்படிங்கிறது 2000 இந்த டைம்ல தான் உங்களுக்கு வருது, அது வரையும் உங்களுக்கான டைம் வர வரையும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக இண்டிகேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே போல அவர் திரும்பி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த டைம் வந்தது, மறுபடியும் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தார், மேடம் நான் வேலைக்கு போகட்டுமா, என்னுடைய வேலை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போயிருமா, மறுபடியும் நீங்க சொன்ன டைம் வந்துருச்சு, நான் தொழில் தொடங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்றேன். நீங்க விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டியும் தொழில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும் அந்த டைம்ல, அது வரை உங்களுக்கான டைம் வர வரையும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 4 வாட்டி ஜாதகத்தை தூக்கிட்டு வந்து பார்ப்பாரு. அப்ப பார்க்கும்போது என்ன, சந்திரன் நெகட்டிவ் இண்டிகேஷன் பண்ணுது, போகாதீங்க, வேலைக்கு போங்க, தொழிலுக்கு ஆரம்பிக்காதீங்க, இது நல்ல டைம் உங்களுக்கு இல்ல, உங்க டைம் வர வரையும் நீங்க வெயிட் பண்ணியே ஆகணும். எஸ், அவர் மேஷராசி தான், ஆனா பொறுமையா அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா கையில் எடுப்பாரா, எடுக்கவே மாட்டார். ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு சூழ்நிலைக்கு மேல அவருக்கு நிறைய அடி விழுந்ததுக்கு அப்புறம் அவர் திருப்பி ஜாபுக்கு போயிட்டாரு. திரும்பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வேற தேடி வரும்போது மறுபடியும் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. மேடம் நான் பிசினஸ் பண்ற யோகம் கண்டிப்பா வந்துருச்சு, எனக்கே அந்த விஷயங்கள்லாம் தெரியுது, பண்ணலாமா, இதுதான் உங்களோட டைம், கண்டிப்பா பண்ணுங்க, வாழ்க்கையில சக்சஸ் ஆகும், இந்த டைம்ல இருந்து இந்த டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்திக்கோங்க, இந்த டைம்ல இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா முதலாளி மாதிரி இல்லாம தொழிலாளியா வேலை செய்யுங்க, வெற்றி உங்களுக்கே அப்படின்னு சொன்னோம். சோ அதே மாதிரி இன்னைக்கு அவர் குறுகிய காலம் தான் அந்த தசாபுத்தி வந்துச்சு. அந்த தசாபுத்தியில அவர் அடைஞ்ச வெற்றி அப்படிங்கிறது இத்தனை வருஷமாக, இந்த 40 வருஷமாக இல்லாத வெற்றி இந்த ஷார்ட் டைம் பீரியட்ல அவரால் எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியுமோ அவங்களோட ஏர்ன் பண்ணிக்கோங்க, சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க, இது உங்களுடைய கோல்டன் டைம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்க்கிள் வரும், பட் அதையே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே உங்களுடைய வெற்றியை எவ்வளவு ரேஞ்சில் நீங்க தொட முடியுமோ தொட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடிய இடத்துல இருக்காரு. இன்னைக்கு அவருடைய தசாபுத்தி மாறினோடனே அவர் அப்படியே லைட்டா சர்க்கிளை சந்திக்கிறாரு, பிசினஸ் கொஞ்சம் டவுன் ஆகிற சந்திக்கிறாரு. பட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்றது மட்டும் அஸ்ட்ராலஜியில, இனி நடக்க போறது என்ன, எந்த டைம் எனக்கான டைம், எல்லாரும் தான் வாழ்க்கையில வெற்றி அடைகிறாங்க, நான் மட்டும் அதே இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் லேட்டா நடக்குது, இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லா ராசிக்குமே வரும். அதுல அதிகமான வரக்கூடிய ராசி ரொம்ப அதை ஏங்கி அடுத்தது போக முடியலங்கிற ஒரு எல்லாருமே ஒரு 4 நாள் நினைச்சாங்கன்னா மேஷராசி மாசத்துக்கு 30 நாளும் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட என்ன உழைப்பு இல்லையா, உயர்வு இல்லையா, ஏன் நம்ம மட்டும் இப்படி இருக்கிறோம், இந்த தாட்ஸ் அப்படிங்கிறது ஜெயிக்கிற வரையும் ஜெயிச்சாலும் மேஷத்துக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ இது காடு கொடுத்த கிஃப்ட்னே சொல்லலாம், இந்த உழைப்பு, அடுத்தவங்களுக்காக உழைக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே. ஸோ இந்த நேரத்துல அவர் கண்டிப்பா இந்த பிசினஸ்ல இறங்கினாரு, ஜெயிச்சாரு. அப்போ ஒரு பிறந்த கால ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த, ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு டெசிஷன், ஒரு பிசினஸ் ரிலேட்டட், ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதெல்லாம் எப்போ எந்த காலங்கள் அப்படிங்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த டிரான்சிட் பீரியட் அப்படிங்கிறது சொல்லவே சொல்லாது அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தே இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேஷராசிக்கு குரு புதன் கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் குரு அப்படிங்கும்போது, புதன் அப்படிங்கும்போது படிப்புல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ படிப்பு ஒருத்தங்க பார்த்தோன்னே இந்த கிராஸ் பவர் அப்படியே டக்குன்னு அதை படிச்சு ஒப்பிச்சிடுறாங்க இப்படின்னு படிக்கிறாங்க, அது எப்படியே ஒப்பிச்சிடறாங்க. இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, மேடம் இவங்க நல்லா ரீட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ், பட் எழுத மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த கன்ஜெக்ஷன் தான், குரு புதனுடைய கிரக கன்ஜெக்ஷன். அப்ப இத்தனை நாளா
ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டட்ல இது என்ன பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்ச குரு இந்த புதனோட சேர்க்கறதுனால ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக என்னால் படிக்க முடியல. நல்லா பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் ஒரு பையனுடைய ஜாதகத்தை கொடுக்கும்போது இந்த பையன் +2 வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யோகமான ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் நல்ல பேர் சொன்னால் தெரிகிற மாதிரி ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற அப்படி. அப்போ படிக்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்தது ஹையர் ஸ்டடீஸில் காலேஜஸில் தடை வர மாதிரி காமிக்குதுங்க. ரொம்ப கம்மியான ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா பையனை சேர்த்துங்க. ஏன்னா அவங்க சொல்லும் போது ஃபீஸ் வந்து லட்சக்கணக்கில் இருந்தது. ஸோ ஃபியூச்சர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வந்து ஜாதகத்தில் நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணுது. ஸோ ஃபியூச்சர் ஸ்டடீஸை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பசங்களுக்கு ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாதீங்க அப்படிங்கிறத இண்டிகேஷன் பண்ணியிருந்தோம். பட் அவர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நஷ்டமாச்சு. ஸோ தன்னுடைய மகனை படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் அந்த அப்பாவுக்கு ஆச்சு. அதனால மகன் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு 1 வருஷம் காலேஜ் போயிட்டு திருப்பியும் இன்னைக்கு 2 வருஷமாக வீட்டில் இருக்காரு. ஸோ ஃபீஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக படிப்பை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டைம் வந்து ஒரு நல்ல ஒரு யோகமான டைம் பீரியட். எப்படியாவது திருப்பி படிச்சிடணும் அப்படின்னு ஒரு வெறி கொண்டு படிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்டான டைமாக இருக்கும். அதே போல் தொழில் சார்ந்த ஒரு யோகம் மேஷத்தை பொறுத்தவரையும் தொழில் நல்லா இருந்தாவே வேற எந்த நெகட்டிவும் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனசு சந்தோஷம் அடைஞ்சிடும். ஸோ தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அடி விழுந்தா திரும்பி அது ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க மேஷம். பட் இனி வரக்கூடிய டைம்ல தொழில் சார்ந்த ஒரு பெரிய யோகம். நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் மேடம். தொழிலில் எவ்வளோ கடனாக இருக்குன்னு என்னுடைய ஃபேமிலிக்கு தெரியாது. ரீசெண்ட் டைமில் பார்த்த ஜாதகங்கள் அனைத்துமே இந்த சனியோடைய காம்பினேஷன் தசாபுத்திகள் நடக்குதுனாவே தொழில் சார்ந்த பெரிய ஏற்றங்கள் இறக்கங்கள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரே ராசியாக இன்னைக்கு மேஷம் இருக்கு. பட் இந்த பலன்கள்லாம் மாறப்போகுது. அதே போல் மேரேஜ் லைஃப் நம்ம சொல்லி ஆகணும். நிறைய கான்ஃப்ளிக்ஸ். நம்ம என்ன பேசினாலும் ஆப்போசிட் நபர் பேச மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் நினைக்கிற மாதிரி அவங்கள புரிஞ்சுக்க முடியல. இதனால சின்ன சின்ன சண்டைகள் ரொம்ப அதிகரிக்குது. அது எல்லாத்துக்குமே தீர்வாகுமான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு 6ஆம் அதிபதி குருவோட 9ஆம் அதிபதியோட சேர்ந்துருக்கனால பரவாயில்ல பார்த்துக்கலாம். வேற யாருக்குமே தெரியாது. என்ன பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு 3rd பர்சனோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு சுமூகம். குரு எப்பவுமே இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சொல்றதுக்கு மறந்துட்டோம். குரு எந்த இடத்துல பார்த்தாலும் அங்கே காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அள்ளி தெளிப்பாரு. எந்த தோஷமா இருக்கட்டும் அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். இந்த தோஷம் பெருசா யாருக்குமே வேலை செய்யாது. அப்ப இன்னைக்கு குரு புதனோட சேர்க்கும் போது 3rd பர்சனோட இன்டர்ஃபியர் இருந்தாலுமே நீ அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன், இந்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபேமிலி லைஃபை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவார் இந்த குரு. அப்ப பிரிந்த கணவன் மனைவி எல்லாம் சேருவதற்கு இது ஒரு நல்ல ஒரு யோகமான டைம் பீரியட். நான் படிக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லவ் ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப்ல எல்லாமே நிறைய பிரச்சனைகள் வருது. அது எல்லாமே சால்வ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் நீ தான் பிரச்சனை 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய டைம் அப்படிங்கிறது ரொம்ப சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் அதாவது பாக்கியாதிபதியோட புதன் இணையும் போது டிலே மேரேஜ். எங்களுக்கு முத்திரை குத்திட்டாங்க மேடம், 30 வயசு தான் முத்திரை குத்திட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு எனக்கு மேரேஜே ஆகலை. அதாவது எனக்கு தோணவே இல்லை மேரேஜ் டிலேன்னு, எனக்கு தோணவே இல்லை. பட் யாராவது ஒருத்தர் வந்து ஏன் மேரேஜ் டிலே, இன்னுமே கல்யாணம் பண்ணலையா, இன்னுமே வரன் கிடைக்கலையா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய விஷயமாக இந்த நேரம் இந்த குரு புதன் கிரக சேர்க்கைகள் இருக்கும். இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு இனிமேல் தரமான வரன் அப்படிங்கிறது வரும். அது திடீர்னு ஏற்படக்கூடியது. ஒரு ஃபங்க்ஷனில் உங்களை பார்க்குறாங்க, இந்த பையன் யாரு இந்த பொண்ணு யாரு அப்படின்னு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இணையறதுக்கு இது ஒரு தரமான யோகம். ஸோ திடீர்னு வந்துச்சு, திடீர்னு ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் இனி வரக்கூடிய டைம் பீயிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஜாப் சேலஞ்சஸ் நிறைய ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கரியர் க்ரோத் இல்லை, அதே போல கரியர்ல ஸ்டேபிள் இல்லை, தினமும் வேலையை நினைச்சு பயப்படக்கூடிய ஒரே ராசி மேஷம். 2வது ஃபினான்ஷியல் லெவல். இது 2ம் நல்லா இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் ஆரோக்கியமாகவும் திடமாகவும் இருப்பாங்க. இந்த நேரம் ஹெல்த். ஸோ ஹெல்த் சொல்லியே ஆகணும். மேஷத்தை பொறுத்தவரையும் தலைவலி பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். இப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தலையில பிரச்சனை வந்தாவே யோசிக்கிறதுக்கு
ரொம்ப டைம் இப்படி மூளையே வந்து பாத்தீங்கன்னா டெட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த தலைவலி பிரச்சனைகள் வந்தா சில பேர்லாம் பேசாதீங்க, யாருமே தயவுசெய்து பேசாதீங்க, எனக்கு தலைவலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இந்த கேதுவோடைய ஸ்டார் காரணம். ஸோ இனி இந்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை விட்டு விலக போகுது. இனி இந்த குரு புதன் கிரக சேர்க்கையினால அந்த டிரான்சிட் பீரியட்னால ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு கம்யூனிகேஷன், ஒருத்தர்கிட்ட பேச போறேன், ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நான் இன்டர்ஃபியர் ஆக போறேன், நான் லவ்வுக்கு அப்ரோச் பண்ண போறேன், மேரேஜுக்கு அப்ரோச் பண்ண போறேன், இதுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட் டைம் பீயிங்காக இந்த நேரம் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தையில நம்ம முன்ன சொன்ன மாதிரி இது அனைத்துமே டிரான்சிட் கோச்சாரம். இந்த கோச்சாரம் சொல்லக்கூடிய விஷயத்த பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது தான் தெளிவுபடுத்தும். அது எந்த அளவுக்கு ஒரு விஷயம் பண்றேன், அது சக்சஸா, அது நெகட்டிவா, நான் யாரு, எப்பேற்பட்ட நபர், அடுத்தடுத்து எனக்கு என்ன நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு, என்ன டைம், என்ன நடக்க போகுது, இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த தனிப்பட்ட டிரான்சிட் அப்படிங்கறது சொல்லாது அப்படிங்கிறத மறந்துக்கும், மன்னிச்சிருங்க, சாரிங்க. தனிப்பட்ட ஜாதகம் சொல்லக்கூடிய விஷயத்த இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது சொல்லாது. ஸோ மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.